கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த ஒரு சிறிய செய்தியை உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு தேவனுடைய பரலோக செய்தியை தேவதூதன் வந்து அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய தகவல்களை இந்த உலகத்துக்கு அறியப்படுத்துவதிலே ஆண்டவர் கபிரேயல் என்ற தேவதூதனை பயன்படுத்தி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கேயும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தகவல்களை இந்த மேய்ப்பர்களுக்கு முதல் அறிவித்ததும் அந்த தூதனாகவே இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த உலகத்திலே முதல் தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம். சில மேய்ப்பர்கள் பெத்லகேமுக்கு வெளியே உள்ள நிலப்பகுதியிலே தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று கபிரேயல் என்ற தேவதூதன் தோன்றி இந்த செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். கபிரேயல் தூதன் வந்தவுடனே அந்த சனமே, பரமசேனையின் திரள்கள் அந்த தூதனுடனே தோன்றி தேவனுக்கு பற்றிய ஒரு துதிப்பாடலை பாடி இந்த மேய்ப்பர்களை பரவசப்படுத்தினதாக பார்க்கிறோம். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து தைரியமுள்ள அந்த மேய்ப்பர்கள் மிகவும் பயந்த சூழ்நிலையில் இருந்தபோது தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற தகவல்களை கொடுப்பதை பார்க்கிறோம். வசனத்திலே சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று தேவதூதன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தேவதூதன் தேவனுடைய மெசஞ்சர், தேவனுடைய செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கிறவர். தேவனுடைய செய்தியானது இந்த மேய்ப்பர்களுக்காக மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்கும். பொதுவாக ஒரு தேசத்திலே ஒரு தேசத்தின் அதிபதி அந்த தேசத்தில் உள்ள ஒரு கட்டளையை அல்லது இந்த தேசத்தின் நலன் கருதி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் என்றால், அவராக கொடுக்கலாம், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக யார் மூலமாக கொடுக்கலாம். ஸோ அவர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரை சந்தித்து கொடுப்பதில்லை. அவர் கொடுக்கிற தகவல் எல்லோருக்கும் உரியது. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான செய்தி ஆடுகளை மேய்த்து கொண்ட சிறு கூட்டத்துக்காக மட்டுமல்ல, சகல ஜனத்துக்கும் தேவையான, சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தியை தேவதூதன் இங்கே அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம். நல்ல செய்தி, சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. உலகத்திலே நல்ல செய்திகள் என்று சிலவற்றை நாம் பிரிக்கிறோம். பேட் நியூஸ், துக்கத்தை உண்டாக்கக்கூடிய, கலவரத்தை உண்டாக்கக்கூடிய செய்திகளை நாம் கேள்விப்படும் போது பேட் நியூஸ் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல செய்தி,
நன்மையை பிறப்பிக்கக்கூடிய, நன்மையை உண்டாக்கக்கூடிய செய்திகளுக்கு நற்செய்தி என்று அர்த்தத்தை நாம் கொடுக்கின்றோம். இந்த நற்செய்தியை கேட்ட இந்த மெய்ப்பர்கள் தங்களுக்கு அறிவித்தவனமாக போய் பிறந்த குழந்தையை பார்க்கிறார்கள். தேவதூதனால் சொல்லப்பட்ட செய்திகளை கேட்ட அவர்கள் ஓடோடி சென்று பெத்லகேமில் உள்ள ஜனங்களுக்கு அதை பிரசித்தப்படுத்துகிறார்கள். பெத்லகேமிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முதல் தகவல்களை இந்த மெய்ப்பர்கள் மூலம் இந்த செய்தி வருகிறது. பெத்லகேமில் உள்ள மக்கள் கேள்விப்படுகிறார்கள். பின்பு இந்த நல்ல செய்தி அவரை கண்டவர்களாலும் கேட்டவர்களாலும் உலகம் முழுவதுக்கும் பரப்பப்பட்ட வேர்ல்டு வைட் காஸ்பலாக அது மாறிவிட்டது. இயேசுவின் பிறப்பு எதினால் அது நற்செய்தி. உலகத்திலே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் இந்த குடும்பத்தார் சந்தோஷப்படுவார்கள். பட் கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்துக்கே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல செய்தியாகவும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி என்று சொல்ல காரணம் என்னவென்றால், இயேசுவின் பிறப்பு என்பது, Jesus' birth is the event that God gave in the form of man to save the human being. மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனிதர் அவதாரத்தில் மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்பட்டதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு என்று பார்க்கிறோம். கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் தானே என்று சிலர் கருதுவார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக உலகத்தையே உண்டாக்கினவர். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அல்லாமல் வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜீசஸ் பர்த் என்றால் என்ன என்று சொல்லும்போது, தேவாதி தேவன் மனிதர்களை ரட்சிப்பதற்காக மாம்சத்தில் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு என்று உலகத்துக்கு தேவதூதன் அறிவிக்கிறதை நற்செய்தியாக பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கருத்தை 1 தீமோத்தேயுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியமானது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was manifest in the flesh. அதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பாக நாம் பார்க்கிறோம். Jesus' birth is a good news of great joy which will be for all the people. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தி என்று சொல்லும்போது இந்த செய்தியை உலகமெங்கும் பரப்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தியை நாம் உலகத்துக்கு தொடர்ந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பவுல் சொன்னார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, அதை பிரசங்கிக்கும் உத்தரவாதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்மேல் விழுந்த கடமை. துக்கத்திலும் துயரத்திலும் அறியாமையிலும் இருக்கக்கூடிய மக்கள் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்று சந்தோஷத்தை கண்டடையக்கூடிய ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கும் போது நாம் அதை அறிவிக்காமல் இருப்பது தவறு. அதைத்தான் நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இன்றைய உலகத்திலே மக்கள் சமாதானமற்ற நிலையில் இருக்கிறார்கள். மத வெறிகளும் மத சண்டைகளும் மத கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் மதவாதிகளாலும் மத தலைவர்களாலும் உலகத்திலே பரப்பப்பட்டு மக்கள்
மன நிம்மதியற்றவர்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மதம் என்பது அது ஒரு நச்சு விதை. மதங்கள், மார்க்கங்கள் மனிதனை ஒருபோது மீட்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல. கிறிஸ்து ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தவரும் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் நற்செய்தி எப்படி எல்லோருக்கும் நல்ல செய்தியாகவும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்க முடியும்? How does it be a good news of great joy to all men? எல்லா மனிதருக்கும் அது எப்படி சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தியாக இருக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். வசனத்திலே பார்க்கும்போது, behold a savior who is Christ the Lord is born unto you. Who is Jesus? Jesus is the Lord. இயேசு யார் என்றால் கர்த்தர், கிறிஸ்து. கர்த்தரும் கிறிஸ்துவுமாகிய இயேசுவை தேவன் இரட்சகராக, மீட்பராக உலகத்துக்கு அனுப்பினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என்றால் தேவனே மீட்பராக இந்த உலகத்தில் தோன்றினதுதான் கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்துவின் பிறப்பு என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஏதோ கிறிஸ்தவ மக்களின் தலைவர் என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கலாம். அருமையானவர்களே, கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா சிருஷ்டிகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும், எல்லா விலங்கினங்களுக்கும் அவரே கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறார். மனிதர்கள் தான் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்காக வந்தவர் அல்ல. இந்த மேய்ப்பர்களிடத்திலே தேவன் இந்த தகவலை எல்லா ஜனத்துக்கும் உண்டாக்கும் நல்ல செய்தி என்று சொல்வது தேவனுடைய மர்மம், தேவனுடைய ரகசியம். பட் இட் வாஸ் காட்ஸ் மெசேஜ். அது தேவனுடைய செய்தி. தேவனுடைய செய்தி என்றால் அவரால் உருவாக்கப்பட்ட சகல மக்களுக்கும் உரிய செய்தி. ஆகையால் தான் மேய்ப்பர்களால் எல்லா பகுதிகளுக்கும் சொல்ல கொண்டு போக முடியாது. அவர்கள் பெத்லகேமுக்கு கொண்டு சென்றார்கள். இந்த செய்தி காட்டு தீயை போல முழு உலகத்திலும் பரம்பி, முழு உலகத்திலும் இன்றைக்கும் பரவி பலன் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் இது தேவனுடைய செய்தி. அது ஏஞ்சல் செய்தி அல்ல, ஏஞ்சல் மூலமாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தேவனானவர். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அவர் அதிபதி. ஒரு முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனிக்கு செல்லும் போது ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியின் மேல் அவரை அமரச் செய்து எருசலேமுக்கு அழைத்து சென்றார்கள். இட் வாஸ் an young donkey. அது எந்த பயிற்சியும் பெறவில்லை. இதுவரைக்கும் குட்டி போட்டு ஒரு தாய் என்னும் ஸ்தானத்தை அடையவில்லை. ஒரு குட்டி கழுதை. சோ மக்களெல்லாம் ஆரவரித்து ஓசன்னா ஓசனா என்று சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய சந்தடி இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தடிகளின் நடுவிலே இந்த கழுதையின் மேல் ஒருவர் ஏறி பிரயாணம் செய்வார் என்றால், அந்த கழுதையின் நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கழுதையில் ஏறி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரயாணம் செய்வீர்கள் என்றால், அந்த கழுதை ஒருவேளை உங்கள் வீட்டில் வளராத கழுதையா இருக்கும் என்றால் உங்களை சாந்தமாக சுமந்து செல்லக்கூடுமா?
அது பின்னால் போகிறவர்களையும் முன்னால் போகிறவர்களையும் மேலே இருக்கிறவர்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓடக்கூடும். ஆனால் இந்த கழுதையோ என் எஜமான் என் மேல் வந்து அமர்ந்திருக்கிறார், என்னை படைத்தவர் என் மேல் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து சைலண்டாக சாந்தமாக எந்த விதமான அச்சமின்றி குழப்பமின்றி கிறிஸ்துவாகிய மீட்பரை சுமக்கும் சிலாக்கி எனக்கு கிடைத்தது என்று சொல்லி எந்த சலனமின்றி அது சுமந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களை தவிர எல்லா ஜீவன்களும், ஏன்னா மனிதர்கள் தான் இன்றைக்கு மனுஷர்களுக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார், அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தேவனுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கி எங்கேயோ பிரயாணம் செய்து கொண்டிருந்தவனை வெகு தீவிரமாக அந்த மீன் கொண்டு வந்து கரையிலே வாமிட் பண்ணினது என்று சொல்லும் போது, மீன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் கடலின் அலைகளும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் தங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறது. மீன்கள் இந்த வலைக்குள் போக கடவுது என்று சொல்லும் போது எல்லாமே அப்படியே நடக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் சோதிக்கப்படுகையில், அது ஒரு யூதாவின் வனாந்தர பகுதி. இன்றைக்கு வனாந்தர பகுதிகளெல்லாம் செழிப்பான பூந்தோட்டங்களாய் மாறியிருக்கலாம். கிறிஸ்துவின் காலத்திலே வனாந்தரம் என்று சொல்லும் போது கொடிய மிருகங்களின் புகலிடம். வேதத்தில் வாசிக்கிறோம், he was 40 days in the wilderness with the wild beast. கொடிய மிருகங்களோடு சஞ்சரித்தார். பட் எந்த சிங்கங்கள், கரடிகள், எத்தனை விதமான கொடிய மிருகங்கள் உண்டோ அவைகளின் நடுவிலே அவர் வாசம் செய்தார். பட் ஒன்று அவரை சேதப்படுத்தவில்லை. அவைகளெல்லாம் அந்த நேரத்திலே என்ன அறிந்ததென்றால், ஸ்தோத்திரம், they had known that the master had come among them. தங்கள் மத்தியிலே தங்களை படைத்த சிருஷ்டிகள் வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவைகள் சந்தோஷமாயிருந்தன. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், Jesus is the Lord of everybody, every living things. ஜீவனுள்ள யாவற்றுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மனிதர்களை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தார் என்று பார்க்கிறோம். எல்லோருக்கும் அவர் கர்த்தரானவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே Jesus is the Lord of all. ஆல் என்று எல்லா மனிதர்களுக்கும். இன்றைக்கு மனிதர்கள் பல நிலைகளில் பிரிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் பூமியைத்தான் ஐலண்டாகவும் கான்டினென்டாகவும் பிரித்தார். மனிதர்களை ஆண்டவர் பிரித்ததில்லை, கருப்பர்கள் என்றோ வெள்ளையர்கள் என்றோ. இன்றைக்கு நாம் காண்கின்ற பலவித வகுப்பினராகிய பிரிவினைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் நடுவிலே நிறைய வேறுபாடுகள், பிரிவினைகள் காணப்படுகிறது. அதெல்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவன் பிரிவினைக்கு காரணர் அல்ல. தேவன் எல்லோருக்கும் ஆண்டவர். அவர் எல்லாருக்கும் தேவனானவர். எல்லாருக்கும் ஒன்று போல சுவாசத்தை கொடுக்கிறார். ஒன்றா இயற்கையாக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சீராக செய்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தேவாதி தேவன். The Lord himself came into this world, the Savior. கர்த்தராகிய தேவன் இந்த பூமிக்கு மக்களை விடுவிக்கும் இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். அதைத்தான் ஏஞ்சல் சொல்லுகிறார், that is good news. That is a good news of making joy to everybody. தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து ரட்சிப்பதற்காக வந்த அந்த அனுபவத்தை நல்ல செய்தி என்று சொல்வதை பார்க்கிறோம்.
வேதத்தில் யோவான் சுவிசேஷத்திலே சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார்கள். அதை யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். சமாரியர்கள் கிறிஸ்துவை குறித்து, சமாரியர்கள் சொல்லும்போது அவர் யூதர்கள் கிடையாது. யூதர்கள் அவர்களை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அவர் பாதி யூதர்கள் பாதி புறஜாதிகள் என்ற கருத்தை, அந்த தன்மை உடையவர்கள். கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே சென்றபோது கிறிஸ்துவின் செயல்களை பார்த்து அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்ன சொன்னா பாருங்க, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க? உலக இரட்சகர். The Samaritans witnessed that we know that he is the savior of the world, the Christ. கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். தேவன் இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தார், மீட்பராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பானவர்களே, யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்திலே இவ்விதமாய் கூறுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உலக இரட்சகராய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினார் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இரட்சகர். இயேசு பிறந்தபோது தேவதூதன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுவிப்பார். இயேசு என்றால் இரட்சகர், சேவியர், மீட்பர். ஜீசஸ் என்ற வார்த்தை இரட்சகர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும், பிரைஸ் காட், சாத்தானுடைய பிடியில் இருந்தும், பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்தும், வாழ்க்கையில் இருக்கின்ற விட முடியாத கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்தும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் ஃப்ரீயாக விடுவிக்கிறார். டெலிவரர் மீன்ஸ் விடுவிக்கிறவர் அவர்தான். எப்பொழுது விடுவிப்பார்? whosoever believe in him and accept him, he is delivered by him. அவரை விசுவாசிக்கிறவனை அவர் விடுவிக்கிறார். ஒருவன் பாவ கடனிலிருந்து விடுதலை பெறும்போது அவனுக்குள்ளே ஒரு பேரானந்தத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த பெரிய மகிழ்ச்சியை, இந்த பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, ஏனென்றால் இரட்சகராய் வந்தார். பாவத்தில் என பாவம் என்கிற சிறிய வார்த்தை is a great problematic word. sin என்ற சிம்பிள் வேர்ட், சிறிய ஸ்மால் வேர்ட், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. where sin is controlling position, எங்க பாவம் ஆளும் தன்மையில் இருக்கிறதோ there will be no joy. ஒருவர் சொல்லுகிறார், sin is a bad master like a cruel tyrant. ஒரு கொடுமையான கோலனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த பாவம் என்ற வார்த்தைக்குள்ள நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட பிஹேவியர்ஸ், எல்லா செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு தெய்வீக பேரானந்தம் பிறக்கிறது. அதைத்தான் கிறிஸ்து கொடுப்பதற்காக, இந்த மகிழ்ச்சியை பணத்தில் கண்டடைய முடியாது, சினிமாவில் கண்டடைய முடியாது, சிற்றின்பமாகிய உலகத்தில் எந்த காரியத்திலும் இதை கண்டுகொள்ள முடியாது. அன்பானுள்ளே, உலகத்திலே எங்கும் கண்டுகொள்ள முடியாத ஒரு பேரானந்தத்தை கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கும் போது நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு தான் தெய்வீக சந்தோஷம், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில வாக்கியங்கள் நாம் பார்க்கிறோம். பாவிகள் என்ற வார்த்தையை
மக்களை பார்த்து சொல்லக்கூடாது. பாவி என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்று சொல்லி ஆங்காங்கே எழுதி போட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் மனிதர்களை எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்க வேண்டும் என்றா கூறுகிறார்கள் தெரியாது. இப்போ மீன் விற்கிறவரை மீன் வியாபாரி என்று சொல்வோம், திருடுகிறவர்களை திருடர்கள் என்று சொல்வோம். அதுபோல பாவ பழக்கத்தில் ஈடுபடுகிறவர்களை வேதம் பாவிகள் என்ற கருத்தில் வர்ணிக்கிறது, விவரிக்கிறது. சோ இந்த பாவியை விடுவிக்கத்தான் பாவமில்லா பரிசுத்தர் தேவாதி தேவன் மனித அவதாரத்தில் மனிதனை மீட்க வந்ததைத்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் சொல்லுகிறோம். தாவீது ராஜா அவர்கள் பாவத்தை செய்த நாட்களிலே அந்த பாவத்தின் நிமித்தம் he was so broken to pieces to piece, துக்குநூறாக உடைந்து போனான். உள்ளத்திலே சந்தோஷத்தை இழந்தான். It affected his family, it affected his kingdom. எங்கும் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினது. நிம்மதி இழந்தான், மகிழ்ச்சி இழந்தான். அவன் பாவம் செய்த காலத்திலே ராஜரீகம் அவன் கையில் தான் இருந்தது, படைகள் இருந்தது, பலசாலிகள் இருந்தார்கள், புகழ் இருந்தது, பெயர் இருந்தது. பட் அவனுடைய உள்ளானை வாழ்க்கையில் he had lost the joy of salvation. ஆகையால் தான் 51ஆம் சங்கீதத்திலே தன் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லி தேவனை நோக்கி குற்றங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். பாருங்க, பெரிய ராஜாவா இருந்தாலும் பாவம் ஒரு மனுஷனுக்குள் வந்துவிட்டால் அவன் சந்தோஷத்தை இழந்து போவான். பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், உள்ளத்திலே தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, இந்த பெரிய மகிழ்ச்சியை ஒரு சிறு கூட்டத்துக்கு அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக கொடுக்கத்தான் இயேசு வந்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் பாவ மன்னிப்புண்டாகி இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 61:10 இவ்விதமாய் ஏசாயா சொல்லுகிறார், என் இருதயம் பூரிக்கிறது. I am greatly rejoiced in the Lord. My soul is joyful in my God. என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் for he has clothed me with the garment of salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே என்னை மூடினார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், he has covered me with the robe of righteousness. So I am greatly rejoiced. பாருங்க, தீர்க்கதரிசி என் இருதயம் பூரிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறேன், ஏனென்றால் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தந்தார். அன்பானுள்ளே, Jesus the Savior of the world, whosoever believe him, instantly, immediately he will be delivered by Jesus. உங்க கடன் தீர்க்கப்பட்டால் எப்படி உங்க ஆவியிலே ஒரு மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுவீர்களோ, அதுபோல கிறிஸ்துவால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். Nobody can save you from sin nor give you the joy of salvation except Jesus. Any pastor உங்களுக்கு அதை சப்ளை பண்ண முடியாது. உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் ஜீசஸ் alone. இயேசுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர், பாவ மன்னிப்பினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை தருகிறவர். முதலாவது சந்தோஷம் அல்ல. The joy does not come first but follow after salvation. பாவம் மன்னிக்கப்படுகையில் இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். இந்த பேரானந்தத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். இன்றைக்கு கவலையோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசுவை விசுவாசியுங்கள். இந்த சின் என்ற சிறிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழக்கச் செய்திருக்கிறது, பணமோ இழக்கச் செய்து. ஆகையால் இன்றைக்கு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும் என்று கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார்.
அன்பின் கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட மக்கள் உம்மை அறியவும் உம்மால் கிடைக்கிற ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்று உம்மை சாட்சியாக இருக்க உதவி செய்யும். வியாதிகள் பலகீனங்களை நீக்கி போடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கேட்ட யாவர் மேலும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.